ராமராமா, புதன்கிழமை 10ஆம் தேதி, பராபவ வருஷம் வைகாசி மாதம் 27ஆம் தேதி, தசமி திதி, ரேவதி நட்சத்திரம், சௌமிய யோகா, வணிஜ கரணம். ராகு காலம் மதியம் 12லிருந்து 1:30 மணி வரை, யமகண்டகா கார்த்தால 7:30லிருந்து 9 மணி வரை. மற்றவர்களுடைய ஆடையையோ அல்லது காலணிகளையோ மற்றவர்கள் பயன்படுத்தலாமா? அதாவது பொதுவாக ஒருவர் உபயோகப்படுத்திய பொருட்களை இன்னொருவர் உபயோகப்படுத்துறது அப்படிங்கிறது கூடாது. அதுலேயும் ஸ்பெஷலாக சில பொருட்களை கண்டிப்பாக உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னா, ஒருவர் அணிந்த துணிமணி. இப்போ பல வீடுகளில் இது நடக்கிறது. அம்மா கட்டின புடவையே மறுநாளைக்கு அவளுடைய பொண்ணு கட்டிப்பா, மாட்டு பொண்ணு கட்டிப்பா, இல்லை அதையே அவளோட புடவை இவா மாற்றி கட்டிக்கிறது, இப்படி எக்ஸ்சேஞ்ச் அடிக்கடி பண்ணிட்டே இருக்கிறது. இது கூடாதுன்னு சொல்லிடுது. நாம் உபயோகப்படுத்திய துணியை, அதாவது புறத்தியார் உபயோகப்படுத்திய துணியை நாம் உபயோகப்படுத்தக்கூடாது. அடுத்தது செப்பலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது, இது கூடவே கூடாது. செப்பல் நம்ம அவசரமாக வெளியில் கிளம்புறச்ச நம்ம செப்பல் சட்டுன்னு கண்ணில் படாது. இன்னும் யாராவது ஒரு அண்ணா செப்பலோ தம்பி செப்பலோ இருக்கும், உடனே அதை மாட்டின்னு கிளம்பி விடுறது, அது கூடாதுன்னு சொல்லிடுத்து. இதெல்லாம் என்ன ஆகும்னா, அவன் பண்ண பாப்பம்லாம் இவனை வந்து ஒட்டிக்கும். இந்த செப்பலை போட்டுன்னு அவன் பண்ண பாப்பம், அந்த துணியை போட்டுன்னு இவன் பண்ண பாப்பம்லாம் இவனை வந்து ஒட்டிக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரம். அதே மாதிரி இந்த பஞ்சபாத்திரம்னு ஒன்று வச்சுப்பா, ஆசமனங்கள் பூஜை எல்லாம் பண்ணுறதுக்கு. இன்னொருத்தர் உபயோகப்படுத்தியதை இன்னொருத்தர் உபயோகப்படுத்தக்கூடாது. அவரவர்களுக்கு தனியாக வச்சுக்கணும். ஆசனம் அவரவர்களுக்கு தனியாக வச்சுக்கணும். இது என்னுடைய ஆசனம், அது அவனுடைய ஆசனம்னா அவனுக்கு தனியாக இருக்கணும். ஜபத்துக்கு அவன் ஆசனம் தனியாக இருக்கணும். வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வராளா, அவளுக்கு கொடுத்து உட்கார சொல்கிறதுக்கு அது தனியாக இருக்கணும், அந்த மேட்டு. இப்படி அதே மாதிரி படுக்கை ரொம்ப முக்கியம். பாய், தலகாணி, போர்வை, இது அவரவர்களுக்கு தனியாக இருக்கணும். முன்னாடிலாம் அப்படி தான் இருந்தது. அவரவர்கள் பாய், அவரவர்கள் தலகாணின்னு இருக்கும். இப்போ எல்லாத்துக்கும் சோம்பேறித்தனம், எல்லாம் ஒன்றா போயிடுத்து. ஒன்று முக்கியமாக பிரித்து போட்டு வச்சே இருக்கக்கூடிய படுக்கையில் படுக்கவே கூடாது. படுக்கை எப்போ பார்த்தாலும் விரிஞ்சே இருக்கக்கூடாது. பார்த்தாலும் நாம் எழுந்துட்டாச்சுன்னா உடனே அதை சுருட்டி மடித்து வச்சிடணும். பாயை அல்லது பெட்டை இதில் நாம் படுத்துக்கிறோமோ அதை மடித்து இது மாதிரி தலகாணியும் எடுத்து அப்புறப்படுத்தி ஓரமாக வச்சிடணும். மறுபடியும் படுத்துக்கிறச்சதா ராத்திரி தான் அதை உதறி போட்டுண்டு படுத்துக்கணும். இப்படி இல்லாமல் எப்போ பார்த்தாலும் விரிச்சே இருக்கிறது, அதை திரும்பி எடுத்து போடுறதுக்கு சோம்பேறித்தனம், அப்படியே விரிச்சே இருக்கிறது, அதிலேயே போய் படுத்துக்கிறது. இது எல்லா விதமான ரோகத்தையும் கொண்டு வந்து விடும் சரீரத்தில்ன்னு ருத்து. நான் விரிச்சே இருக்கக்கூடிய படுக்கையில் மகாலட்சுமியினுடைய சக்கலத்தின்னு சொல்லுவா இல்லையா, அவள் வந்து உட்காண்டுறான் இருக்கு. அதில் மூதேவின்னு சொல்கிறது இல்லையா, அவள் வந்து விரிச்சே இருக்கக்கூடிய படுக்கையில் வந்து உட்காண்டுறா அப்படின்லாம் சாஸ்திரம் இருக்குது. அதனால தான் இந்த காலத்தில் புதுசாக வியாதி, புதுசாக மனசுக்கு வேதனைகள் இதெல்லாம் வருது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்போ 24 ஹவர்ஸும் பெட்டு பிரிஞ்சே இருக்குது, அதை ஃபோல்டே பண்ணுறது கிடையாது. கட்டிலில் என்ன பண்ணுவா, அப்பப்போ எடுத்து போட்டுப்பா மடித்து வச்சுருவா முன்னாடிலாம். இப்போ கட்டிலில் அப்படியே எப்போ பார்த்தாலும் பெட்டு விரிஞ்சே இருக்குது, அதிலே போய் நம்ம படுத்துக்கிறோம், அதிலே எழுந்து வரோம், திரும்பி மத்தியானம் அதிலே போய் வரோம். இப்படி இல்லாமல் அதை இன்னொருத்தர் உபயோகப்படுத்தியதை உபயோகப்படுத்தாமல் அவரவர்களுக்கு தனி படுக்கையும் தனி ஆசனங்களையும் இதை மாதிரி செப்பல், வஸ்திரங்கள் இதெல்லாம் தனித்தனியாக உபயோகப்படுத்தணும்னு சாஸ்திரம் சொல்கிறது. ராமராவ்.